குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் கடந்த ஜூன் 30ஆம் தேதியுடன் அரசு வக்கீல்களின் பணிக்காலம் முடிவடைந்ததென்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை கீழமை நீதிமன்றங்களில் அரசு வக்கீல்கள் நியமிக்கப்படவில்லை. இதனால் கீழமை நீதிமன்றங்களில் பல்வேறு சிக்கல்கள் நிலவுவதாகவும் ஏராளமான வழக்குகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் கோவை மாவட்ட வக்கீல்கள் கூறினர். உடனடியாக அரசு வக்கீலை நியமிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். அரசாங்கம் என்பது தனி மனிதர்களால் சார்ந்தது அல்ல. யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அரசாங்கம் நடக்கும். அரசாங்க இயந்திரம் செயல்படும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு விதியினுடைய கட்டமைப்பு. இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக இந்த அரசாங்கம் நடக்காமல் போயிடாது. ஆனால் கோர்ட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, கீழமை நீதிமன்றங்களில் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 5 நாட்களாக, அதாவது 1 ஜூலை 2026 இப்போது நான் உங்களிடத்தில் பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் கோயம்புத்தூர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இது முழுமையாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய அடிப்படை உரிமை அதை மீறப்பட்டிருக்கு. இது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அதாவது இந்திய நீதித்துறை வரலாற்றில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றம் இதுவரைக்கும் செயல்பட்டதே கிடையாது. 30/6/2026 ஆல்ரெடி இருந்த அரசு வழக்கறிஞர்களுடைய பணிக்காலம் முடிவுபெற்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அப்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், 1/7/2026 அதுக்கு ஆல்டர்னேட்டாக மற்ற வழக்கறிஞர்களை அதை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் ஏன் அப்படி பண்ணலைன்னு எனக்கு தெரில. என்ன காரணத்துக்காக அது நடக்கலைன்னு தெரில. 30/6/2026 அப்புறம் கோயம்புத்தூர் கோர்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் அரசாங்க வழக்கறிஞர்கள் இல்லை. பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில், ஒரு 2 மாவட்டங்களை தவிர பெரும்பான்மையான கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் தான் இப்போது கோர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லணும். உங்களுக்கு தெரியும், இது எளிய மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு விஓஓ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிஓஓ கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ண தாசில்தாருக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க தாசில்தாரை இன்சார்ஜ் கொடுப்பாங்க. ஒரு விஓஓ டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க கூட வேற ஒருத்தர் இன்சார்ஜ் கொடுத்துட்டு தான் அந்த விஓஓவையும் தாசில்தாரையும் பணியிடை மாற்றம் செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி ஒரு தாசில்தார் விஓஓ மேட்டர்லேயே நம்ம இப்படி இருக்கும்போது, அரசாங்க விஷயத்தில், அரசாங்க வழக்கறிஞர்கள் விஷயத்தில் இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய தவறை எப்படி செய்கிறார்கள் என்று உண்மையாகவே தெரியலை.